பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் நாளை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்ற நிதிஷ்குமார் அண்மையில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவியேற்றார். எனினும் அவர் தொடர்ந்து பீகார் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் நாளை பீகார் அமைச்சரவை கூட்டத்தை நடத்த நிதிஷ்குமார் தீர்மானித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பீகாரில் முதன்முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பீகார் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்யும் நடைமுறைக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானை பாஜக தலைமை நியமித்துள்ளது.